தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்தால்தான் தமிழ்நாடு வளர்ச்சி அடையும் என்று தமிழக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சென்னை கமலாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக மக்கள் ஆட்சி மாற்றத்தை உருவாக்க முடிவெடுத்துவிட்டனர் என்றார். திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்துவிட்டதாகவும் போதைப் பழக்கம் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சி குடும்ப ஆட்சியாக இருப்பதாகவும் அவர்களுக்குள்ளேயே ஒரு குறுகிய வட்டத்திற்குள் ஆட்சி சுருங்கிவிட்டதாகவும் பியூஷ் கோயல் விமர்சித்தார். Election is a foregone conclusion. The people of Tamil Nadu want change. They have given their verdict. Enough is enough. They will not forgive the Stalin family, the Gandhi family, these dynastic family-run private limited companies who are responsible for the decline of this glorious state of Tamil Nadu. அவரை தொடர்ந்து பேசிய பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை, திமுக அரசு மீது மக்கள் கோபத்தில் இருப்பதாகவும் கடந்த 5 ஆண்டுகளில் மாநிலம் முழுவதும் போக்சோ வழக்குகள் பன்மடங்கு அதிகரித்திருப்பதாகவும் விமர்சித்தார். 2080 ரேப் கேசஸ் தமிழகத்தில் 5 ஆண்டுகளை பதிவு செய்திருக்கின்றோம். 8008 படுகொலைகள் பதிவு செய்திருக்கின்றோம். போக்சோ சட்டங்கள் மட்டுமே 39,999 வழக்குகள் போக்சோல பதிவாயிருக்கு. தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு 5 ஆண்டு காலத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது போன்ற வழக்கு எப்பொழுதும் எங்கேயும் நாம் செய்ததில்லை. பத்திரிகை நண்பர்களே, அதையும் மக்கள் யோசித்து மாற்றத்திற்கான வாக்கு செலுத்தும் பொழுது நமக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி வேண்டாம், நமக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேண்டும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் வாக்கு செலுத்துவார்கள் என்று முழுமையாக நாங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் நம்புகின்றோம்.